எல்லாரும் ஆயத்தமா இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஜீவவாசல் திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, அவர் இந்த ஊழியத்தில் நிற்கிற பாஸ்டர் ஆகட்டும், உடன் இருக்கிற ஊழியர்களாகட்டும், உடன் இருக்கிற மூப்பர்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் கால்களை மான் கால்களை போலாக்கி. இதற்கு பின்பதாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களை ஆண்டவர் உயரமான ஸ்தலங்களுக்கு கொண்டு போக போகிறார். உயர்வான இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். உயரமான ஸ்தலங்களுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இந்த 33வது வருஷத்திலே இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளை பார்த்து, இந்த ஊழியங்களை பார்த்து, ஓ பிரான்ச் சர்ச்சையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போக போகிறார். உயர்வான ஸ்தலங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஜெப ஆவியை, பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தர் உங்களை நடத்த ஆயத்தம், கர்த்தர் உங்களை நடத்த ஆயத்தம். நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த இயேசு இந்த சபையிலே செய்ய போகிறார். பரம தகப்பனே, இந்த 32 வருடம் நடத்தினவர், இந்த 33வது வருடத்தில் இந்த பிள்ளைகளை உயர்வான ஸ்தலங்களுக்கு கொண்டு போவதற்காக, உயர்ந்த ஸ்தலங்களில் இந்த பிள்ளைகளை நிற்க வைத்து அழகு பார்ப்பதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த ஊழியத்தை இருதயத்திலே சுமந்து கொண்டு இந்த பாஸ்டருடைய கைகளை திடத்துப்படுத்துகிற பிள்ளைகள், இந்த பாஸ்டருடைய குடும்பத்திலே வலதுபுறம் இடதுபுறம் நின்று கொண்டு திடப்படுத்துகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ஊழியத்திலே வர்த்திக்க பண்ணுவார். உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை உயர்த்துவார்.